உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் அபரிமிதமாக வளர்ந்தவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், அவர்களுடைய வெற்றியினுடைய சூத்திரங்கள் தான் என்ன, ரகசியங்கள் தான் என்ன, அவற்றை அறிந்து கொண்டால் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுமா என்றெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. சொகுசு ஓட்டல்களிலே தங்கி இருக்கிறீர்களா என்று நம்மவர்களை கேட்டால் எத்துணை பேர் அதற்கு ஆமாம் என்று பதில் சொல்வார்கள். அப்படின்னா என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதாங்க 5 நட்சத்திர ஹோட்டலு, 7 நட்சத்திர ஹோட்டல், அதை சொல்லணும். அதெல்லாம் யார் தங்கிறது, அந்த வாடகைலாம் யார் கொடுக்கறது என்று சொல்வார்கள். வாடகை கூட எவ்வளவு என்று எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று தெரியாது. 15,000 18,000 ஒரு நாள் வாடகை, 25,000 இன்னும் சூட் என்று சொல்லப்படுவதெல்லாம் அவை இன்னும் 6 இலக்கங்கள் அளவிற்கு போகிற அளவிற்கு சொகுசு ஹோட்டல்களிலே அவ்வளவு சௌகரியங்கள் இருக்கின்றன. சொகுசு ஹோட்டல்களை பொறுத்தளவில் இந்தியாவில் அதை நடத்துகிறவர்கள் இந்தியர்கள் என்பவர்கள் என்று பார்த்தால் மிக குறைவுதான். பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி என்று சொல்லப்படுகிற பல்நாட்டு நிறுவனங்கள் நடத்துகின்றன. சில அமைப்புகள் பல பேர் கூட்டாக சேர்ந்து நடத்துகிறார்கள். இந்த துறையிலே தனி முதலாளிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது மிக குறைவாக தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் மோகன் சிங் ஓபராய் என்கிறவர் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே பல நாடுகளிலேயும் 36 ஓட்டல்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தன்னுடைய பெயராலே. இந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அவரை நான் இந்தியர் என்று சொன்னேன், ஆனால் உண்மையில் அவர் பிறந்தது பாகிஸ்தானிலே இருக்கிற பான் என்கிற ஒரு நகரிலே தான். இவரது மாத வருமானம் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் 1,832 கோடி ரூபாய் ஒரு மாத வருமானம். அப்படியானால் எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இவருடைய நிறுவனம் இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வளர்ந்த ஓபராய் செல்வ சீமானா, தங்கத்திலேயும் வைரத்திலேயும் புரண்டவரா என்றால் இல்லை. மிகச் சாதாரணமான எளிமையான குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி மாபெரும் செல்வ சீமானாக ஓட்டல் துறையிலே மாபெரும் இடத்தை பிடித்திருக்கிறார். ஓட்டல் துறை என்று ஒரு உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு புள்ளி கூட வைக்க முடியாத அளவிற்கு புள்ளிகளே இல்லாத நிலைமைதான் இன்றைக்கு இருந்தது. ஓட்டல் உலகம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு புள்ளி வைக்கும்படியாக இந்தியா இருக்குமே, ஆனால் அது வெகுகாலம் வரை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஓபராய்க்கு பிறகுதான் இன்றைக்கு சொல்லிக்கொள்ளும்படியான புள்ளி உலக ஓட்டல் அளவிலே இருக்கிறார் என்று நாமெல்லாம் பெருமைப்படும்படியாக இருக்கிறது. ஓபராயினுடைய தந்தை ஒரு ஒப்பந்ததார், அதாவது கான்ட்ராக்டர் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்டவர். இந்த ஓபராய், மோகன் சிங் ஓபராய் 6 மாத குழந்தையாக இருந்தபோது இந்த ஒப்பந்ததாரரான இந்த தந்தை இறந்து போனார். மிக ஏழ்மையான குடும்பம். ஒப்பந்ததாரர் என்று சொன்னால் நாம் பெரிதாக நினைக்கிறோம், இல்லை, ஒரு சாதாரணமான எளிய ஒப்பந்ததாரர். தாய், குழந்தை, பெரிய வருமானங்கள் இல்லை, வறுமைதான் அவர்களை போட்டு புரட்டி எடுத்தது. படிக்க வைக்கக்கூட அந்த தாய்க்கு வசதி இல்லை. இன்டர்மீடியட் என்று சொல்லப்படுகிற +2க்கு இணையான படிப்பை மட்டும்தான் படித்தார். அதற்கு மேலே கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று விரும்பினார், ஆனால் அது நடக்கவில்லை. ஆனால் நல்ல வேளையாக அவருக்கு ஒரு தாய் மாமா வாய்த்தார். அவர் சொன்னார், உன்னை எனக்கு படிக்க வைக்க முடியாது, ஆனால் லாகூருக்கு வா, உன்னை ஒரு நல்ல காலனி நிறுவனத்திலே நான் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார். அதன்படி சேர்த்து விட்டார். மோகன் சிங் ஓபராய் லாகூரிலே ஒரு காலனி தயாரிக்கிற நிறுவனத்திலே உற்பத்தி பிரிவையும் விற்பனை பிரிவையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பிலே அமர்த்தப்பட்டார். ஏதோ காலனி ஃபேக்டரி சேல்ஸ் என்றெல்லாம் சொன்னால் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது ஒரு எளிமையான நிறுவனம். அது மிக சீக்கிரமே நிரூபிக்கப்பட்டது. அது நஷ்டமடைந்து அது மூடப்பட்டு விட்டது. எனவே திறந்த ஒரே ஒரு கதவும் மூடப்பட்டு விட்டது. உடனே பான் கிராமத்துக்கு மீண்டும் திரும்ப வேண்டிய நிலைமைதான் மோகன் சிங் ஓபராய்க்கு ஏற்பட்டது. கையிலே காசில்லை, வேலை இல்லை, இதயமே உடைந்து போய்விட்டது எனக்கு என்று ஓபராய் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுகிற பொழுது குறிப்பிடுகிறார்.
ஆனால் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. இப்படி வேலையில்லாத ஒரு ஒரு எளிய மனிதருக்கு ஒருவர் திருமணம் செய்ய முன்வந்தார். உஷ்ணக் ராய் என்பது அவருடைய பெயர். ஓபராய் மீது அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த பையன் நன்றாக வந்து விடுவான், நிச்சயம் பிழைப்பான், ஒரு பெரிய ஆளாக வருவான். இந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஓரளவு ஏதோ ஒரு நம்பினார், தன்னுடைய மாப்பிள்ளை நன்றாக வந்து விடுவார் என்று. உடனே தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து வைத்தார். அவருக்கு தேவி என்று அந்த பெண்ணுடைய பெயர். பான் கிராமத்திலே அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய சோதனை நிகழ்ந்தது. என்னவென்றால், உயிர்கொல்லி நோயான பிளேக் அந்த பான் கிராமம் முழுக்க பரவியது. அந்த காலத்தில் எல்லாம் பிளேக்கை கட்டுப்படுத்துவதற்கான வசதிகள் இல்லை. எனவே என்ன செய்தார் மோகன் சிங் ஓபராயனுடைய தாய், நீ தயவுசெய்து உன்னுடைய மாமனார் வீட்டிற்கு உன் மனைவியோடு போய்விடு, நான் எக்கேடோ கெட்டு போகிறேன், என் உயிர் போனால் பரவாயில்லை, நீ நன்றாக இருந்தால் போதும். அதுதான் ஒரு தாய் மனசு. அவர் எவ்வளோ சமாதானம் செய்து பார்த்தார் தாயை, நான் இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன், நீ பாடு போய்விடு என்றார். மாமனார் ஊருக்கு மிக அருகிலே இருந்தது தான் சிம்லா என்று நம்முடைய, அது பிரிக்கப்படாத இந்தியாவாக இருந்ததினாலே எங்கே வேண்டுமானாலும் போகலாம் என்கிற வசதி இருந்தது. மாமனாருடைய ஊர் என்பது சிம்லாவிற்கு மிக அருகிலே இருந்ததினாலே சிம்லாவிலே செசில் என்று ஒரு ஓட்டல் ஒன்று வெள்ளைக்காரர்களுக்காக நடத்தப்பட்டு வந்தது. அந்த ஓட்டலிலே போய் ஒரு வேலை கேட்கிறார். கேட்டதுமே ஆச்சரியமாக அந்த ஆங்கிலேயர்களுக்கு இவரை மிகவும் பிடித்து விட்டது. உடனே 40 ரூபாய் சம்பளத்தில் 24 வயது ஓபராய் அங்கே ஓட்டல் ஊழியராகத்தான் வேலையிலே சேர்கிறார். இங்கே இருந்து தான் அவருடைய வாழ்க்கையிலேருந்து மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஓபராய் சொல்லுகிற ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகுறி என்னவென்றால், வேலையை, ஏற்றுக்கொண்ட வேலையை ஏனோ தானோ என்று செய்யாதீர்கள், ஆர்வமாக செய்யுங்கள், ஈடுபாட்டோடு செய்யுங்கள், கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த துறையிலே நான் வல்லவனாக வேண்டும் என்று செய்யுங்கள். இதுதான் என்னுடைய வேலை, அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரிய வேண்டியதில்லை, நேரமானால் கடிகாரத்தை பார்த்துவிட்டு நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லாதீர்கள். வேலையை ஏனோ தானோ என்று செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உயரவே முடியாது, வளரவே முடியாது. நான் இன்றைக்கு வளர்ந்ததற்கு காரணமே ஓட்டல் துறையிலே எல்லா துறை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகிற நிர்வாகம், சமையல், விருந்தினர்களை உபசரிப்பது என்று, மற்றபடி அறை நிர்வாகம் என்று சொல்லப்படுகிற அந்த பராமரிப்பு, எல்லா வேலையையும் எனக்கு தெரிந்தது. அதுதான் எனக்கு பின்னாளிலே மிக உதவியது என்று ஓபராய் தன்னுடைய வெற்றி ரகசியத்தை சொல்கிறார். எந்த துறையிலே நாம் பணிபுரிந்தாலும் அந்த துறையினுடைய நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், நிர்வாகத்தை கற்றுக்கொள்ளுங்கள், உணவு தயாரிப்பை தெரிந்து கொள்ளுங்கள், உபசரிப்பு கலையை தெரிந்து கொள்ளுங்கள், அறை பராமரிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் ஓட்டல் துறையில் வளர முடியும் என்று ஓபராய் வெற்றியினுடைய சூத்திரமாக நமக்கு சொல்லித் தருகிறார். மிக ஆர்வமாக இப்படி ஒரு இளைஞரை பார்க்கவே முடியாது என்கிற அளவிற்கு வெள்ளைக்காரனுடைய மனதிலே மிக அருமையாக அவர் மனதிலே தைத்தார். இப்படி ஒரு ஊழியரை நாம் இதுவரை கடந்து வந்ததே இல்லையே என்று வெள்ளைக்காரர்களே வியந்த அளவிற்கு அவர் வளர்ந்தார். அதன் பிறகு அதன் நடந்தது தான் நல்ல ஒரு திருப்பம். அந்த செசில் ஹோட்டலுடைய அதிபர் இருக்கிறார் அல்லவா, அவர் கால்டன் என்கிற ஹோட்டலை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கியதுமே இந்த இளைஞர் ஓபராயனுடைய திறமையை பார்த்துவிட்டு, நீதான் அந்த ஹோட்டலை நிர்வகிக்க வேண்டும் என்று அவ்வளவு இளைஞராகிய அந்த ஓபராயிடத்திலே அந்த ஹோட்டலை ஒப்படைத்தார். உடனே ஒரு நல்ல லாபத்தை காண்பித்தார் ஓபராய் அந்த கார்டன் ஹோட்டலில். இந்த ஹோட்டலுடைய அதிபர் கிளார்க் இருக்கிறாரே, அவருக்கு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ இருந்தன, கடன்களில் மூழ்கினார், வேறு ஏதோ அவருக்கு முழுக்க முழுக்க அவர் தனிப்பட்ட பிரச்சனை சார்ந்த ஒரு விஷயம். சில பேரெல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு மாட்டிக்கொண்டு ஏராளமான பணத்தை கட்ட வேண்டியிருக்கிறது, அப்படிப்பட்ட நிலைமை என்று கூட நாம் ஊகிக்கலாம். அப்பொழுது அவர் சொன்னார், நான் கால்டனை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை, நான் 20,000 ரூபாய் வாடகைக்கு நான் அதை தருகிறேன், நீ தயவுசெய்து அதை எடுத்துக்கொள், நீயே பராமரி, நீயே லாபத்தை சம்பாதித்துக்கொள்ள, எனக்கு மாதம் ஒரு 20,000 ரூபாய் தந்துவிடு என்று சொன்னார். ஓபராய்க்கு அப்படி ஒரு ஆசை, என்ன இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையிலே வாய்க்குமா என்று உடனே ஆசைப்படுகிறார். ஆனால் எல்லோரும் அவரை பயமுறுத்துகிறார்கள், உறவினர்கள், நண்பர்கள், நல விரும்பிகளாக சொல்கிறார்கள், இது என்ன பெரிய ஆபத்தான விளையாட்டாக இருக்கிறதே, கால்டன் ஹோட்டலை எல்லாம் எடுத்து நிர்வகிக்க முடியுமா, 20,000 ரூபாய்க்கு எங்கே போவாய், அதெல்லாம் யோசித்துக்கொள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஓபராய் ஒரு துணிச்சலான, முக்கியமான தருணங்களிலே துணிச்சலான முடிவை
ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த செய்தியைத்தான் சொல்கிறார் என்று தோன்றுகிறது. மனைவியினுடைய நகைகளெல்லாம் எடுத்து விற்கிறார். சொந்தமாக அந்த கால்டன் ஹோட்டலை வாடகைக்கு எடுத்து நிர்வகித்து பெரும் பணம் செய்கிறார். அதன் பிறகு கால்டன் ஹோட்டல் என்பது கல்கத்தாவிலே இருந்த ஒன்று. 1934 கல்கத்தாவிலே காலரா பெரிய அளவிலே பரவுகிறது. எல்லோரும் ஊரை விட்டு ஓடி காலி செய்து கொண்டு எல்லோரும் ஓடி போகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நான் இருக்க வேண்டும் என்று துணிச்சலாக இருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் காலி செய்து போனதுனாலே கிராண்ட் என்கிற ஹோட்டல் ஒன்று இவருடைய பராமரிப்புக்கு வருகிறது. அது 70,000 ரூபாய் மாத வாடகை. அதை எடுக்கிறார். அதையும் சிறப்பாக நிர்வகிக்கிறார். அதிலே பெருமணம் பண்ணுகிறார். எல்லோரும் கேலி செய்கிறார்கள் அல்லது எச்சரிக்கிறார்கள், இப்படிலாம் அகலக்கால் வைக்காதே, ரொம்ப ஆபத்து, நீ படுவேகமாக போகிறாய், கிராஷிங் ஸ்பீட், நிச்சயமாக நீ விபத்துக்குள்ளாவாய் என்றெல்லாம் எச்சரிக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நான் எடுத்த முடிவிலே ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். அங்கேதான் ஓபராயனுடைய கதாபாத்திரம் என்னவென்று நமக்கு வெளிப்படுகிறது. அந்த நேரத்தில் உலக போர் வருகிறது. எவ்வளவு சோதனைகளை அவர் கடந்து வந்திருக்கிறார் என்று பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. உலக போர் வருகிறது. பிரிட்டிஷ் போர் வீரர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு போதுமான இடமில்லை. ஊரே காலி செய்து போகிறார்கள், ஜப்பான்காரன் குண்டு போட போகிறான் என்று. அதனால் பிரிட்டிஷ்காரர்கள் தங்குவதற்கு நான் ஹோட்டல் தருகிறேன் என்று பிரிட்டிஷ் வீரர்களை எல்லாம் அழைத்து தங்க வைக்கிறார். அதன் மூலமாக வருமானம் வருகிறது. அதன் பிறகு நான் வாழ்க்கையிலே நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஒவ்வொன்றாக நான் வாங்கி கொண்டே போனேன். இன்றைக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் வாழ்க்கையிலே என்னுடைய தொழில் ஈடுபாடு, நான் மேற்கொண்ட துணிச்சலான முடிவுகள், எனக்கு துறை சார்ந்த நாட்டம், அதில் வெற்றி பெற வேண்டும் என்கிற வெறி, இவையெல்லாம் தான் என்னுடைய வெற்றியினுடைய சூத்திரங்கள் என்று ஓபராய் சொல்லித் தருவதை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய துறையிலே வெற்றி பெறுவதற்கு இப்படிப்பட்ட சூத்திரங்களிலே எது பொருந்துமோ அதை பின்பற்றி பார்த்தால் எவர் ஒருவரும் தன்னுடைய துறையிலே மாபெரும் உயரங்களை தொட முடியும் என்பதைத்தான் இந்திய ஓட்டல் அதிபர் ஓபராய் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். நாம் உன்னித்தோமையானால் நிறைய செய்திகள் அவர் வாழ்க்கையிலிருந்து பெற முடியும். அதை பின்பற்றவும் முயற்சி செய்யலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.